டீ கடையில் டீ மட்டும் ஃபேமஸ் இல்லை, இந்த பஜ்ஜியுமே ஃபேமஸ். அந்த டேஸ்டியான பஜ்ஜியை ரொம்ப சாஃப்டாக வெளியே நல்லா மொறு மொறுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வாழைக்காயில் நமக்கு 15 பஜ்ஜி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாழைக்காயில் அந்த மேலே இருக்க தோலை மட்டும் இந்த மாதிரி சீவிக்கோங்க. ரொம்ப சீவ வேணாம், லைட்டாக சீவினாலே போதும். இப்போ இதை தின்ன ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்தி வச்சு கூட ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெஜிடபிள் கிரேட்டர் வச்சு ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் வாழைக்காய் எவ்வளோ தின்னாக இருக்குன்னு. இப்போ பஜ்ஜிக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி சேர்த்து இதை நல்லா திக் பேட்டராக கரைச்சிக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காவை இதில் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு விடுங்க. நல்லா 2 சைடும் வேகணும். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க, அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.